ஏசுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் படத்துல டைரக்டர் ஆறுமுககுமார் நம்மளை அறிமுகப்படுத்திருக்காருமா. ஆக்சுவலா 5 படம் நடிச்சிட்டோம். முதல்ல வந்து மக்கள் செல்வன் விஜய்பதி சார் படத்துல டைரக்டர் ஆறுமுககுமார் வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன அறிமுகப்படுத்தினது ரொம்ப ஹாப்பிமா. இது எனக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் கிடையாது. தமிழக மக்கள் நம்மளை எவ்வளவு பேர் வந்து கோடிக்கான மக்கள் ஃபாலோ பண்றாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இந்த விழாவை வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்கம்மா. இன்னும் இந்த படம் வந்து வெற்றி பெறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. ஆமா, கிளைமேக்ஸ் எப்படி சூர்யா சார் ரோலக்ஸ் என்ட்ரி மாதிரி இருக்காரு, அது மாதிரி நம்மளோட என்ட்ரி வந்து பயங்கரமான என்ட்ரிமா. சோ நம்மளோட என்ட்ரி தியேட்டரே கிட்டத்தட்ட அனல் பறந்துச்சு, விசில் பறந்துச்சு. ஸ்கிரீன்ல வர்றோமா வந்து முகத்தை காட்டுறோம். ஆக்சுவலா முதல்ல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, என்னடா அது நம்ம என்ன ஒரு சிங்கிள் என்ட்ரியா இருக்கேன். அப்புறம் பெரியவங்களா எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சார் எம்ஜிஆர் சாரே ஆரம்பத்துல வந்து சோல்ஜரா தான் வந்தாரு, அவர் முகம் கூட தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் படத்திலே உங்களுக்கு மாஸ் என்ட்ரியா கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு அடுத்த பல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியும் உங்களை திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லி பெரிய மக்கள் வந்து அட்வைஸ் கொடுத்தாங்கம்மா. சோ அதன் பிரகாரமே நடந்திருக்கு. இன்னும் அடுத்த மாசம் வந்து டயலாக் கூட பேசுறேன், அதுல அசுரத்தனமான நடிப்பு. இந்த படத்துல இல்லாம அடுத்தடுத்த படங்கள்ல ஒரு பொண்ணோட இன்டராக்ட் ஆகுற மாதிரி சீன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது கூட்டுப்பட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி இப்பதான் நம்ம சினி ஃபீல்ட்ல வந்திருக்கோம். நம்ம முகத்தை காட்டணும், நடிப்பு புலமையை காட்டணும், திறமையை காட்டணும், வாய்ப்புகள் நிறைய வரணும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல அந்த லெவல் வரல இல்லம்மா. அப்ப இப்படி இருக்கிறப்ப இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி எனக்கு அது இது அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு டார்கெட் இல்லமா. நடிப்பு திறமையும் நடிப்பு புலமையும் மக்கள்கிட்ட காமிச்சு மக்களால நம்ம அங்கீகரிக்கப்படணும்ன்றதான் என்னோட ஆசைமா. நடிச்சுக்காமுக்கா 3 படத்துல தான் கூடிய விரைவில் நாயகன் அவதாரம் எடுப்போமா. அது ரொம்ப ரொம்ப காலத்துல இல்ல, ஸ்கிரீன்ல வரணும் நடிச்சா வந்துட்டோம். 5 படம் நடிச்சிட்டோம். இனிமே உள்ள திறமைகளை பார்த்துட்டு கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாயகன் அவதாரம் எடுப்போம். நம்மளுக்கு அப்படின்னு ஒரு பாண்டி லாங்குவேஜ் கிரியேட் ஆகும். ஒரு பெரிய லெவல்ல தமிழ் திரையுலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா. என்னமா விஜய் சார் பாரு மாதிரியா? கண்டிப்பா விஜய் சார் பேசினது வந்து சாமி முன்னாடி மட்டும்தான் சந்தமா பேசுறேன், சாக்கடை முன்னாடி தயாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு பண்ணிருமா. கண்டிப்பாமா, கண்டிப்பா தமிழ் திரையுலகத்துல ஒரு பெரிய ஸ்டாரா பாப்பீங்க. இது எல்லாமே மக்களோட செல்வாக்குனால. ஏன் நான் ஹீரோ சொல்றேன்னாமா, காமெடி அப்படின்னு போயிட்டா ஒரு லெவலோட நம்மளோட திறமைகள். இப்ப நான் வந்து டெவலப் ஆனது வந்து நிறைய ரொமான்ஸ் சீன்ஸ் பண்ணிருக்கேன், பாத்துருக்கீங்களா? சோ மக்கள் வந்து நம்மளோட ரொமான்ஸை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம